கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 3:12. மேத்யூ 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றார். அதாவது இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற விதமாக இன்னொரு காரியம் சொல்கிறாரு. அதாவது கர்த்தருடைய கரத்தில் தூற்றுக்கூடை இருக்குது. இது என்னென்னா, நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சைடில் அந்த அளவுக்கு கோதுமை விளையிறதில்ல, நம்ம நெல் விளையக்கூடியவங்க. இந்த நெல்லை என்ன பண்ணுவாங்க, நெல் விளைஞ்சி வந்ததுக்கப்புறம் காய வைத்து விட்டு நல்லா காற்றடிக்கும் போது இந்த கூடை, தூற்றுக்கூடைன்னு சொல்லக்கூடிய அந்த சொலகு மாதிரி ஒன்று பெருசாக வச்சுருப்பாங்க. அதை வச்சு தூக்கி போடுவாங்க. காற்றில் அப்படி தூக்கி போடும்போது என்ன ஆகுன்னா, இந்த நெல்மணி மட்டும் கீழே விழுந்துடும். ஆனால் பதறு பூரா அப்படி காற்றுல பறந்து போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த நெல்லை பூரா தனியாக சேர்த்துருவாங்க, பதரை பூரா தனியாக சேர்ப்பாங்க. இஸ்ரவேலில் இந்த கோதுமை நிறைய விளையிறனால இதே மாதிரி அவங்க புரிந்து கொள்ளும் விதமாக இந்த தூற்றுக்கூடையை வச்சு கோதுமையை தூக்கி போடுவாங்க. அப்போ என்னாகும், காற்றுக்கு பதரெல்லாம் போயிடும், இந்த பக்கம் வெறும் கோதுமை மணி மட்டும் விழுந்துடும். இப்போ என்ன செய்வாங்க, கோதுமை மணியெல்லாம் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, களஞ்சியத்தில் வச்சுருவாங்க. பதறப்புறம் என்ன பண்ணுவாங்க, எரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க, சுட்டரிக்கிறதுக்கு. நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இங்கே சொல்லும்போது என்ன, வெள்ளியை போல பொன்னியை போல, அதாவது அக்கினியில் போடும்போது தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும், அது பரிசுத்தமாயிரும். அதே போல் இங்கே தூற்றுக்கூடையை வச்சு பண்ண போகிறாரு. அதே போல் மல்கியா 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லும்போது, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்ன, கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதறையோ சுட்டரிப்பார். இந்த மத்தேயு 13வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமானம் சொல்லி கொடுக்கிறார். கோதுமையும் களையும் சேர்ந்து ஒன்றா வளரக்கூடியது. அப்போ அறுப்பு காலத்தில் மத்தேயு 13:30 அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். அதாவது என்ன, களையை பூரா கட்டி அக்கினியில் போட்டு கோதுமையை களஞ்சியத்துக்கு கொண்டு வந்துரு. அப்போ என்ன, நல்ல கனி கொடுக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கர்த்தரிடம் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். மனம் திரும்பாத, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்கள் என்ன, அக்கினிக்கு இரையாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று சொல்வதைத்தான் இங்கே அழகாக நமக்கு விளக்கி சொல்லுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் இது நிச்சயமாக நடைபெறும். கர்த்தருடைய வருகையில் யாரெல்லாம் கர்த்தருக்கென்று வாழ்கிறாங்களோ அவர்களெல்லாம் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை மறுதலிக்கிறவங்கள அவங்களெல்லாம் சேர்த்து கொள்ளப்பட்டு அவர்கள் நித்திய ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக அளிக்கப்படுவார்கள். அப்போ கர்த்தருடைய வருகை ஒரு சாராருக்கு களஞ்சியத்தையும் ஒரு சாராருக்கு அக்கினியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு, அதாவது கனி கொடுக்கக்கூடிய நல்ல மனம் திரும்பிய மக்கள் என்ன பண்ணப்படுவாங்க, கர்த்தரால் சேர்த்து கொள்ளப்பட்டு அவரோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவாங்க. ஆனால் அப்படி இல்லாத பதராக இல்லை கலையாக இருக்கிறதெல்லாம் எடுத்து கட்டப்பட்டு என்ன பண்ணப்படும், அக்கினியில் போடப்படும். அப்போ இந்த வேத வசனங்களை நம்ம வாசிக்க எப்படி வெள்ளி புடமிடுவது போல, பொன் புடமிடுவது போல நம்ம என்ன புடமிடப்படுவோம். அதன் மூலமாய் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாசு நீங்கி நாம் கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே வருவோம். அப்போ எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் மனம் திரும்புதல் ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்பி கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே வருகிறோம். ஆனால்
அக்கிரமம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் அதிகமாய் அக்கிரம் செய்து அவர்கள் ஆக்கினை தீர்ப்பை தங்கள் மேலே வருவித்து கொள்வார்கள். அப்போ நம்ம இந்த நாளில் தெரிஞ்சு கொள்வது, கர்த்தர் வரும், அவர் கையில் கூட இருக்கு. அவர் யாரை? கனி கொடுக்கிற மக்களை, மனம் திரும்பிய மக்களை தன் பக்கத்தில் சேர்த்து கொள்வார். மனம் திரும்பாத, கர்த்தரை நிராகரித்தவர்கள் நித்திய அக்கினியில் போடப்படுவார்கள். இப்போ நீங்கள் எந்த பக்கம் சேர போகிறீங்க? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்புனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, இதோ நல்ல கனி கொடுக்கிற மக்களாய், கர்த்தருடைய கரங்களில் சேர்த்து கொள்ளக்கூடிய மக்களாய், கர்த்தருடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற மணிகளாய் வாழ நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.